அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார், கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறார், முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டதும் சொன்னார், முருகனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் மற்றைய கடவுள்களை நீ எப்படியும் கும்பிடலாம், அது கும்பிடுவதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும், தியானங்கள் பண்ண வேண்டும், என்னென்னவோ பண்ண வேண்டும். முருகனை கும்பிடுவதற்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முருகனுக்கு முன்னாலே போய் நின்று என்ன திருப்புகழ் பாடுறதா, தேவாரம் பாடுறதா, அலங்காரம் பாடுறதா, அனுபூதி பாடுறதா, ஒன்றும் பாடாதே. முருகனுக்கு முன்னாலே போய் உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையாலையும் முருகனை திட்டு. இப்படி ஒரு சமயத்தில் யாராவது சொல்லித் தருவார்களா? உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி முருகனை திட்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யார் சொன்னவர்? அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். நீ என்ன வார்த்தைகளையும் திட்டு, அது அங்கே கேட்கும், முருகனுக்கு கேட்கும், கூப்பிடுவார். அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஓடி வந்து சொல்லுவார்கள், முருகா உன்னை ஒருத்தன் திட்டுறான். அப்படியா? திட்டுறானா? நல்லது. என்ன பாஷையில் திட்டுறான்? தமிழில் திட்டுறான் முருகா. உடனே அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கொடு. இப்படி சொல்வாராம் முருகன். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். இந்த கருணை வேறு எந்த கடவுளுக்காவது உண்டா? நினைத்து பாருங்கள்.